ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று உலகமெங்கும் ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம், இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே உலகமெங்கும் சந்தோஷப்படுகிறது. அவைகள் மத்தியிலே அறியாத மக்களுக்கும் கூட இந்த மாபெரும் நற்செய்தி மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் இந்த வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கிறமைக்காய் நன்றி. எல்லோருக்கும் உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 20 25 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயநலனாக இருக்க கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயநலனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயநலன் கிறிஸ்துனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலையில தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளையை இல்லையே. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிரயாசத்தை தெரியப்படுத்துகின்றேன். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனப்பா, நீர் இந்த பூமியில் வரும் பொழுது பரலோகத்தின் தேவன், பிலிப்பியர் புஸ்தகத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. சுவாமி, நீர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில அடிமைகளாய் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அடிமைத்தனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் இந்த பூமியில வாழும் பொழுது அடிமையின் கோலம் எடுத்து, அதாவது மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்து கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத சத்தியத்தின்படி மரண பரியந்தம் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களுக்கு முன்மாதிரி ஆண்டவரே. தேவனுக்கு சமமா இருந்தும் கூட அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் ஆண்டவரே அடிமையின் ரூபம் எடுத்திரே. எத்தனை தாழ்மை ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல நாளில மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. உயிரோடு இருக்கிறவர் அதோடு சொல்லி நிறுத்தி விடாமல் உலகமுடைய சதா காலங்களிலோ நானும் உங்களோடு கூட என்று சொன்னீரே. அப்படியா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படியா செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். குடும்பங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மரித்து சடலத்தை போல நாற்றம் எடுக்கிற குடும்பங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. வாசனை நிறைந்த குடும்பங்களாய் மாறட்டும் கர்த்தர். நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிர்த்தெழுதல் நல்ல நாளிலே குடும்பங்களாய் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.